தமிழகத்தில் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு செய்தி. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு இருக்கின்ற இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியிலே இருந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்தார். 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி இழந்ததற்கு பிறகு அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்தது. ஆனாலும் எப்படியாவது மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடன் உறவை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை தக்க வைத்துக் கொண்டார். அதன் மூலம் அவர்தான் உண்மையான அதிமுக என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டார். அதை வைத்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டார். பல வழக்குகளில் ஓ பன்னீர்செல்வம் தோற்று எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு அதிமுக வந்துவிட்டது. இருந்தாலும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவின் முழு பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனப்படுத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக முழுமையான இறுதி தீர்ப்பு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் வெளிவரவில்லை. இருந்தாலும் கூட இரட்டை இலை சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும், தமிழகத்திலே யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு வழக்கை ஓ பன்னீர்செல்வம் தொடுத்திருக்கிறார். அவரை போலவே திண்டுக்கல்லை சார்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு வழக்கை நீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிறார். அது சம்பந்தமான பல வழக்குகள் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியமூர்த்தி என்கின்ற அந்த திண்டுக்கல்லை சார்ந்தவர் உச்சநீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்து பல மாதங்கள் ஆகியும் கூட இன்று வரை வழக்கில் எந்த விசாரணையும் எட்டப்படவில்லை, வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட கால கெடுவை நிர்ணயித்து இந்த இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்த தேர்தல் ஆணையம் டிசம்பர் 2ஆம் தேதி பதில் மனுவை தாக்கல் செய்வதாக சொல்லி இருக்கிறது. ஆகவே டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம். இந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்து விடுவார் என்று கடைசி வரை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றத்தையே பரிசாக தந்தார். அந்த கோபத்தில் இருக்கின்ற மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு, அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இந்த வழக்கை வைத்து தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்து எடப்பாடி பழனிசாமியின் இரட்டை இலை சின்னத்தை தற்காலிகமாக முடக்கினால்தான் அவர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வழிக்கு வந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிடுவார். அப்படி போட்டியிட்டால் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர்க்க முடியும். ஆகவே தற்காலிகமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் முடிவு செய்திருப்பதாக பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் மீண்டும் தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அந்த பொதுக்குழு சம்பந்தமாக விவாதிப்பதற்கு மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வுக்கு சென்ற அதிமுகவுடைய மேலிட பிரதிநிதிகள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் முன்னிலையிலேயே பல இடங்களில் அதிமுகவை சார்ந்தவர்களை ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அணியிலே இருப்பவர்கள் அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய கோஷ்டி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் ஒரு முடிவை எட்டப்பட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது டிசம்பர் 2ஆம் தேதி தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக தன்னுடைய
வாக்குமூலத்தை பதிவு செய்ததாக கூறியிருக்கிறது. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் இவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும் என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.